ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சன்னி டேஸ் ஆன லண்டனில் நம்ம வந்து வெஸ்ட் விட்டரிங் அப்படின்ற ஒரு பீச் போகிறோம். ஸோ இந்த பீச் பார்த்திங்கன்னா டாப் 10ல் இருக்கிற ஒரு பீச். ஸோ பியூட்டிஃபுல்லான இருக்கும். இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஈஸ்ட் விட்டரிங்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு போகிற வழியே செம்மையாக இருந்தது. இந்த பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி ஹில் மாதிரி ஏறி இறங்கணும். அது செம்மையாக இருந்தது. அந்த ஏறி இறங்கின ஃபீல் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரெண்டு பக்கமுமே நம்ம வந்து லேண்டு பார்க்கலாம். அண்ட் நம்ம கீழே நம்ம கொடைக்கானல் இந்த மாதிரி நம்ம மவுண்டன் ஹில் ஸ்டேஷன்ஸில் போகிற ஒரு ஃபீல் வந்தது. ஸோ இந்த பீச்சில் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருந்துச்சு. எல்லாமே லைஃப் கார்டு இருந்தாங்க, டாய்லெட்ஸ் இருந்துச்சு, ஷாப்ஸ் இருந்துச்சு, ஷவர் பண்ணுறதுக்கு இடம் இருந்துச்சு, எல்லாமே இருந்தது. பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. ஏன்னா பீச் வந்து டாப் 10ல் இருக்கிறனால சூப்பர் கூலாக இருந்துச்சு பீச்சு. அது பயங்கர கூட்டமாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷாலோ வாட்டர் பீச் தான் இதுவும். ஸோ ஷாலோ வாட்டர் பீச்சுன்றனால கிட்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அந்தளவுக்கு வேவ்ஸும் வரல. ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போனப்போ பார்த்திங்கன்னா ஹை டைட் லோ டைட் ரெண்டுமே அவங்களே ஃபஸ்ட் நோட்டிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போனப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் உட்காந்துருக்க இடத்துல வந்து பீச் பார்த்திங்கன்னா இவ்வளோ கிட்டக்க இருக்குது. பட் கொஞ்சம் நேரம் ஆக பீச் அப்படியே உள் வாங்கிக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த மாதிரி முதல்ல கொஞ்சம் முன்னாடி இருக்கிற தண்ணி இவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டு பீச் இருந்தது. பட் இப்போ பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த முன்னாடி இருக்கிற அந்த தண்ணிக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்ஸ் எல்லாம் விளையாண்டுக்கிட்டு சாண்ட் கேசஸ் கட்டிக்கிட்டு பீச் டைஸ் வச்சு வெட்டிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அங்கே இப்போ நடுவில் போய் டென்ட் போட்டுருக்காங்க. ஸோ நம்ம டென்ட்டுக்கு இந்த பக்கமும் அவங்களுக்கு தண்ணி இருக்கும், டென்ட்டுக்கு அந்த பக்கமும் அவங்களுக்கு வந்து தண்ணி இருக்கும். ஸோ பீச் எஃபெக்ட் செமையாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஆழமாக இல்லை. ஆனால் அதே மாதிரி இந்த தண்ணிக்குள்ளே வந்து ஃபிஷ்ஷெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த குட்டி பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நெட்டை வச்சு ஃபிஷ் பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அந்த நடுவில் இருக்கிற அந்த மணல் திட்டில் வந்து பீச் பால்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பீச் வாலிபால்லாம் வந்து ஜென்ஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க. கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க நிறைய பேர். பால் விட்டுட்டு இருந்தாங்க, கைட் பறக்க விட்டுட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நிறைய பேர் இருப்பாங்க, ரன்னிங் ரேஸ் மாதிரிலாம் ஓடி விளையாடுறாங்க. சூப்பராக இருந்தது. பீச் பார்த்திங்கன்னா பயங்கர கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. ப்ராப்பரான தண்ணிக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா நல்லா இருந்தது. அண்ட் தென் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டுமே இங்கே கிடச்சிட்டு இருந்தது. பட் ஈவினிங் ஒரு 5-6க்கு மேலே எல்லா கடையுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பர்கர், பீஸா, டோனட்ஸ் அந்த மாதிரி வந்து கிடச்சிட்டு இருந்தது. பட் ஒரு 6 o'clock 5 o'clock மேலேயே வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து எதுவும் ட்ரை பண்ணிங்கன்னா இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுட் வேணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல வாங்கிட்டு உள்ள பீச் கிட்டே வந்துடுங்க. ஏன்னா இதுலேருந்து நடந்து போகிறதுக்கு ரொம்ப தூரம் அந்த கடைகளுக்கு நீங்கள் போகிறதுக்கு ஆகும். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த பீச்சுக்கு வியூ போங்க. ஸோ செம்மையாக இருந்தது. போகிற வழி சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்க்கிங் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு போயிருங்க. ஈஸ்ட் விட்டரிங் வெஸ்ட் விட்டரிங் 20 minutes தூரம் தான். ஸோ பார்க்கிங் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு 30% ஆஃபர் கிடைக்கும். அங்கே போய் பார்க் எடுத்திங்கன்னா கொஞ்சம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரீ புக் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.